வணக்கம், நான் ரகுகுமார், இன்கம் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ப்ராஃபிட் கோச். கணேசன், நீங்க நிறைய என்கிட்ட பேசிட்டீங்க. இந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கு சார், எப்படி ஹவு தி கம்பெனி கேன் சேஞ்ச். நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோனா வாட் யூ திங்க் கணேசன்? கம்பெனி நல்லா ரன் ஆகல, ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. அது ஒரு இண்டிகேட்டர். ஒன்று இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குன்னா கூடிய சீக்கிரத்தில் அது காலியாக போகுது. ஸோ இதுதான் எனக்கு மைண்டில் வரும். நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். இதுதான் எனக்கு என்னோட இண்டஸ்ட்ரிக்கு தோணுது, இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது. கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோனா என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி we will be unable to pay for the bills. will be unable, that is நம்மளோட கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பே பண்றதுக்கு, that is பர்ச்சேஸ் பண்ணிப்போம் இல்லையா, அது கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். டெய்லி எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நம்ம பாரோயர் கிட்ட பேங்க்ல வாங்கியிருப்போம், இல்லாட்டி எதனா இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட வாங்கியிருப்போம். அவங்களுக்கு வட்டி கொடுக்கறதோ அப்புறம் அவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுதான் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை இமீடியட்டா யூ ஹேவ் டு அரெஸ்ட். இதுக்கு ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதனாலதான் நாங்க ரெகுலரா சொல்லியிருக்கோம், எவ்ரி வீக் ஆர் எவ்ரி 15 days ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் நீங்க உட்காந்து உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கலன்னா you will be into that circle, bigger trouble. ஸோ இந்த கழுதை தெரிஞ்சு கட்டரும்பாயி சுத்தமா காலியாக வர கதை தான் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா சொல்லுவோம். ஸோ பிஸ்னஸ் நல்ல லெவலுக்கு போகணும்னா இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ தானாவே வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் ஜிஎஸ்டியே தேவையில்லாம கட்டி எனக்கு நெகட்டிவ்ல போயிட்டப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு 5 ஸ்டெப் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு 5 ஸ்டெப்ல மேல டர்ன் அரவுண்ட் பண்ணோம்னா என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் எங்கெங்க மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு யூ ஹேவ் டு மேக் இட் இன் அட்வான்ஸ். அப்புறம் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். நிறைய நீங்க பிசினஸ் பீப்புள் பார்த்துருப்பீங்க, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒன்று இன்கம்க்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் போட்டுட்டு whenever இந்த எக்ஸ்பென்சஸ் வர மாதிரி they will adjust the income part. நெக்ஸ்ட் அவங்க இந்த இன்வென்ட்ரியை மானிட்டர் பண்ணணும். இப்ப இந்த மானிட்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்வென்ட்ரி அனாவசியமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா காஸ்ட் பர்ஸ். ஸோ அது மானிட்டர் பண்ணும். ஒரு பஃபர் மணி வச்சுக்கணும். நீங்க நம்ம நல்ல இந்த ஒரு வருஷத்துல we had a very bad experience. நம்ம நிறைய அப்படியே ஷாக் ஆயிட்டோம். இந்த கோவிட் ஸ்டில் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ லாக்டவுன்னாலே நம்ம அது ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் அவர் மைண்ட். இருந்தாலும் அதுக்கு தகுந்த போல அமௌண்ட் வேணும், அதுதானே இம்பார்ட்டன்ட். கரெக்ட் கரெக்ட். இதுக்கு நிறைய மெத்தடாலஜி இருக்கு. ஆர்டி போடலாம், எம்ஐ மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போடலாம், எஃப்டி போடலாம், அண்ட் மெனி ஸ்கீம்ஸ் ஆர் தேர். யூ ஹாவ் டு கன்சல்ட் மிஸ்டர் கணேசன், வெல்த் அட்வைசர். அவர் he will be able to guide you properly. எப்படி இன்கம் கரெக்டா நீங்க சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம நம்ம பிசினஸ் நடத்தலாம்னு சொல்லுவாரு. அப்புறம் நம்ம காஸ்ட்டை கட் பண்ணணும். இப்போ அனாவசியமா நம்ம இப்ப லேபர் சார்ஜஸோ இல்லாட்டி ஒரு இடத்துல அக்கௌண்டன்ட் இருக்காரு, அது ஒருத்தர் போகணும், இல்ல தேவையில்லாம இன்னொருத்தர் தேவையில்லாம நம்ம வச்சுக்கூடாது. ஏன்னா அவனோட காஸ்ட் இப்பெல்லாம் ஒரு 15,000 ரூபாய் ஆறுது ஒருத்தரை ஹையர் பண்ணணும், மினிமம் காஸ்ட் சொல்றேன். ஸோ கண்ட்ரோல் கேஷ் அவுட். ஸோ அது மாதிரி பார்த்து நம்ம பிசினஸ்க்கு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்க பிசினஸை டெவலப் பண்ணலாம். அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது, அனாவசியமா கேஷ் அவுட் ஃப்ளோ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஏதோ என்னோட பர்சனல் எக்ஸ்பென்சஸுக்கு பேங்க் பிசினஸை ரொம்ப பாதர் பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய பேர் பண்ற தப்பு. இதை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இதனாலதான் நிறைய இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், இவங்க ஒரு ஸ்மால் டேர்ம் பிளஷருக்கு they will use to spend from the company's accounts or business account. அண்ட் பார்த்தேன்னா ஆஃப்டர் சம் டைம் அந்த பணம் தான் இவங்களுக்கு பிரச்சனையா வந்துருக்கு. ஸோ அப்புறம் தான் they will go for loan, அது மாதிரிலாம் போயிட்டு அந்த பணத்தை ரிகவர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ 5 ஸ்டெப் சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு கம்பெனி பார்த்துருக்கீங்களா? அதாவது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் வர்றதுக்கு என்னென்ன பண்ணாங்கன்ற மாதிரி? ஒன் ஆஃப் தி கம்பெனிஸ் வி ஆர் வெர்ச்சுவல் சிஎஃப்ஓவாக இருக்கும்.
அங்க வந்து என்ன ஆச்சுன்னா when we took over that அதான் ஃபர்ஸ்ட் டைம் they are giving a contract to the CFO for us. ஸோ அங்க வந்து அப்போ என்ன இருந்ததுன்னா they were unable to pay the service tax. நான் சொல்றது 10-15 years back. அப்போ சர்வீஸ் டேக்ஸ் இருந்தது. ஸோ சர்வீஸ் டேக்ஸ் unable to pay and lot of payments creditors-க்கெல்லாம் ரொம்ப they were not able to pay it in time. ஸோ நாங்க போய் என்ன பண்ணோம்னா எதனால இந்த சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ண முடியலன்னு கேட்டு அப்புறம் we got some loan to from our the promoter. அவர்கிட்ட FD loan FD against FD we took a loan and அந்த பிசினஸ் வந்து அந்த கேஷ் ஃப்ளோவை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி எப்படின்னா ஆர்டி போட்டோம், ரெக்கரிங் டெபாசிட் ஆஃப் அரௌண்ட் 1 lakh per month போட்டோம். ஸோ அது போட்டுட்டு ஒரு 2-3 இயர்ஸ்ல நாங்க என்ன லோன் எம்டி கிட்ட வாங்கினோமோ அதை திருப்பி அவர்கிட்டே கொடுத்துட்டோம். ஸோ அவர் வந்து கொடுக்குறப்ப ஒரே கிரட்ஜிங்கா கொடுத்தாரு. நாங்க வந்து அதை வந்து நாங்க சொன்னோம் கன்ஃபார்ம்டா வில் கிவ் இட் அப்படின்னு. ஸோ எங்க டீம்ல இருக்கிற அந்த சிஎஸ் வந்து தே ஹவ் ஒர்க்ட் வெரி வெல் அண்ட் அவரோட லோனையும் இது பண்ணிட்டு இப்போ கம்பெனி நவ் இஸ் இன் அ வெரி கிரேட் ஷேப் பிகாஸ் ஆஃப் தி சிஎஃப்ஓஸ் இன்டெலிஜென்ஸ். Okay. So, great example, sir. சொன்னது I know that company and persons. So, இந்த மாதிரி உங்க கம்பெனி நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோல இருக்கு, ஒரு ஐடியாஸ் வேணும், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டோன்ட் ஹெசிடேட் டு கெட் இன் டச் பிகாஸ் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைண்ட்லி ரீச் அவுட் டு அஸ். ஸோ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ டு டேர்ன் அரவுண்ட் யுவர் கம்பெனி நெகட்டிவ் டு பாசிட்டிவ், விச் மீன்ஸ் நீங்க வந்து வாட் எவர் யூ வாண்ட் இன் லைஃப் யூ வில் பி ஏபிள் டு டூ. ஸோ வேற ஏதாவது கன்க்ளூஷன் ரிமார்க்ஸ் சார்? அதான் எதுக்குமே எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் வேணும். அதனால எக்ஸ்பர்ட் லைக் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆர் வெல்த் அட்வைசர்ஸ் இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு பிசினஸ் நடத்துறமே வழியா நானே எல்லாம் பண்றேன்னு சொல்றது வந்து இம்பாசிபிள் இல்லை. யூ ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் அன் எக்ஸ்பர்ட் ஃபார் யுவர் இன் தி பேனல் ஆஃப் யுவர் பிசினஸ். Perfect closing remarks. Thank you so much people for watching and kindly reach out to us. Don't forget to click the subscriber button. Thank you.